friends, welcome to Mia's Kitchen. நாம இன்னைக்கு egg malai masala எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம எந்த ஒரு cream ஆட் பண்ணல, பட் ரொம்ப creamy-யான dish இது. cream butter எதுவுமே சேர்க்காம இதை எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய். இது வந்து கொத்தமல்லி வந்து நம்ம ஃபைனலா கார்னிஷ் பண்றதுக்கு and 4 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ml பால் வச்சிருக்கேன். 1 டம்ளர் பால் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். கொஞ்சம் சீரகம். இது வந்து மிளகுத்தூள் வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன் and 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இது உப்பு தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெறுமனே அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். நம்ம அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டா போதும். சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் விழுது போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஆகணும். இப்போ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜில் வந்து டிஷ்ல வந்து இந்த வெங்காயம் வதங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து அந்த நம்ம வதக்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த வெள்ளை கலர்ல நம்ம போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய்லாம் நம்ம மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போவுமே அடுப்பு வந்து அணைச்சுதான் இருக்கு. அதுக்கப்புறமா இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கலாம். இல்லைன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுலயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு முட்டைக்கு 2த்துக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், சீரகத்தூள் 2த்தையுமே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுல வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து நல்ல டேஸ்ட் கொடுத்துரும் நமக்கு. இப்போ அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கலாம். வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கட்டும். நிறைய தீ ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா வந்து சீக்கிரமா கொதிச்சு அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ தீ வந்து ரொம்ப கம்மி தீலியே வந்து இது கொதிக்கட்டும். இது கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஆனால் நல்லா கொதிச்சு வந்துட்டும். பாலும் அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். ஸோ அதுக்குள்ள வந்து அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம முட்டையை வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொத்தமல்லியும் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். முட்டை வந்து ஒரு நல்ல ஹாட் பாயில்டாவே இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம முட்டை எல்லாத்தையுமே இதுல போட்டுடலாம். அந்த எல்லோ சைடு வந்து உள்ள அந்த கிரேவில படுற மாதிரி. வெங்காயம் வந்து நல்லா கொதிக்கல அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்டே சுத்தமாக வராது. ஆனால் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக கொதிச்சு அந்த பால் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு கிரேவியில் வந்து இருக்கிற டேஸ்ட் வந்து முட்டையில் வராமல் போயிடும். அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போதே முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த முட்டையில் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நமக்கு இறங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து அது கூடவே சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விடலாம். முட்டையை கொஞ்சம் பார்த்து ரொம்ப மெதுவா திருப்புங்க. இல்லைன்னா வந்து அந்த மஞ்சள் கரு வந்து பாத்தீங்கன்னா அதோட தனியா பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரியாம கொஞ்சம் ஒரு பார்த்து பண்ணுங்க. இந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி வரணும் ஓரளவுக்கு. அப்பதான் வந்து இது வந்து பூரி சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். அண்ட் இதுல வந்து பட்டர் வேணாலும் நீங்க பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அண்ட் க்ரீம் நம்ம வந்து இதில் சேர்க்கல. அந்த பாலே கொதிச்சு அது வந்து க்ரீம் மாதிரி ஆகிடும். அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த டிஷ். நீங்கள் இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு கூட.
பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எக் மலாய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கு. நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மியாஸ் கிச்சன். தேங்க்யூ.